ஹலோ எவ்ரிவன், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினச்சி இன்றைக்கி ஒரு கீரை சமையலில் தான் நம்ம பார்க்க போகிறோம். கீரை வாங்கி என்ன கீரை அப்படின்னா, பாலக்கீரை இருக்குல்ல, அதை ஒரு 1/4 கிலோ வாங்கினேன். 1/4 கிலோ வாங்கி புதுசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடாயில் போட்டு வதக்கி இதை நானே தயாரித்தேன். நானே யோசித்து பண்ணேன். நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு சாப்பாடோடு சாப்பிடும்போது. வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். இது இஞ்சி ஏன்னா சாப்பிடும்போது செரிக்காது சில பேர்த்துக்கு, அது செரிக்கணும்ல, அதுக்காக நான் இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கிறது நல்லதுன்னு சொல்கிறேன். சில சமயம் மிஞ்சிச்சுன்னா அதை நைட்டு யூஸ் பண்ணிப்போம். அது வீணாக தானே போகும். அதுக்காக நான் நைட்டு சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்காமல் இருக்க இஞ்சி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் அரைக்க வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை அந்த கீரையில் போட்டு வதக்குறதுக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் 2 தக்காளின்னு தான் இல்லை, நான் கொஞ்சம் 1/4 கிலோ தான் வாங்கினேன் கீரை. அதுக்காக 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தக்காளி, இதை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதோட கடாயில் ஒரு கடலப்பருப்பு எடுத்து அதை பொன்றவளாக வறுத்துக்கணும். இதோட கொஞ்சோண்டு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்தோம் அப்படின்னா காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும். அதே மாதிரி மிளகு, சீரகம். மிளகு சீரகத்தை வறுக்கும் போதே அந்த வாசம் வரணும். ரொம்ப நேரம் வதக்கிட்டால் கருகிரும், அப்புறம் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. லைட்டாக வதக்குங்க போதும். அதோட எண்ணெய் ஊற்றி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. கிச்சன் பாருங்கள் எவ்வளோ பாடாதியாக இருக்குது. என் பொண்ணு தான் சமைக்கிறேன், அன்றைக்கி நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்படி ஆயிடுச்சுங்க. ஒரு சின்னோன்னு இதை தான் செய்ய சொன்னேன். இன்றைக்கி நானே செய்கிறேம்மா, நீங்கள் வீடியோ எடுங்கம்மான்னு சொன்னேன். சரி செய்யட்டுமேனுட்டா இப்படி பண்ணி வச்சுருக்காளுங்க. நல்லா பொன்னிறமாக வெங்காயத்தை வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். பூண்டையும் வதக்கி குழந்தைங்க சாப்பிடாது, அதனால் ரொம்ப சின்ன சின்னதாக அது பூண்டுன்னு தெரியாத அளவுக்கு கட் பண்ணணும் நம்ம. அதோட தக்காளியை வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கடலப்பருப்பு இருக்குல்ல, கடலப்பருப்பு, சீரகம், மிளகு இதை அரைச்சி வச்சுக்கணும் பொடியாக. அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளி வதக்கும் போதே உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதங்கணும். கடக்கு முடக்கான திங்கும்போது இருக்காமல் இருக்கும்ல, அது மாதிரி வதக்கிக்கணும். உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். அதே மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு சிம்மில் வச்சு வதக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். ஸோ ஏற்கனவே அரைச்சி நம்ம சொன்னேன்ல அந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். அந்த பொடியோடு சேர்த்து இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி ஒரு நைஸாக பவுட்ரு மாதிரி இது ஒரு திக்காக வச்சுப்போம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டு அரிஞ்சு வச்சுருக்கோம்ல பொடிசாக அந்த கீரையை போட்டு வதக்கிடணும். அவ்வளோதாங்க. வதக்கிட்டு அரைச்சி வச்சோம்னா அந்த
விழுது, அதையும் போட்டுருணும். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் சாப்பாடோடு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி சட்னி மாதிரி தானே இருக்குது, தோசை சப்பாத்தி இது கூட 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 சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கூட இதுக்கு தேவையில்ல, கொஞ்ச நேரத்துலேயே இது ஒரு 5 நிமிஷம் வேலை தான். குழந்தைங்களாம் கீரை சாப்பிடாதுங்க. கீரை சாப்பிட வைக்கிறதுக்கு இப்படி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணோம்னா, கொஞ்சம் வித்தியாசமாக யூஸ் பண்ணோம்னா சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். இதோட அரைச்சி ஊற்றிடணும். இதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பாடை போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி கிப்பாத்தி இருந்தாலும் இந்த கீரையோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள்.